சஹீஹ் முஸ்லிமிலே 2664 செய்தி, அரபு இலக்கத்தின் அடிப்படையிலே ஒரு அற்புதமான செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், அல் முஃமினுல் கவிய்யு கைருன் வ அஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினில் தஈஃப். அல் முஃமினுல் கவி கைருன் வ அஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினில் தஈஃப். அந்த ஹதீஸுடைய முதல் பகுதி, ஒரு பலமான முஃமின் பலவீனமான முஃமினை விட அல்லாஹுக்கு மிக விருப்பத்துக்குரியவன், சிறந்தவன். இங்க அல் முஃமினுல் கவி, ஒரு பலமான முஃமின் என்றால் யார்? ஜிம்முக்கு போற முஃமினா? இல்லை. பலமான முஃமின் என்றால் யார்? இந்த செய்தி தான் ஒரு முஃமினுடைய உள்ளம் ஈமானுடைய பலத்தை சொல்கிறது. அல் முஃமினுல் கவி, பலமான முஃமின், கைருன், சிறந்தவன், வ அஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினில் தஈஃப், பலவீனமான முஃமினை விட அல்லாஹ்வுக்கு மிக சிறந்தவன், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉ வஸ்தஈன் பில்லாஹ் வலா தஅஜிஸ். அதாவது இந்த செய்தியை சொல்லி போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பலமான முஃமின், பலவீனமான முஃமின், இதில் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவன், சிறந்தவன் யாரு? பலமான முஃமின். வஃபீ குல்லின் கைர், வஃபீ குல்லின் கைர். முஃமின் பலமாயிருந்தாலும் சரி, பலவீனமாயிருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு விருப்பமானவன், சிறந்தவன் என்று சொல்லிவிட்டு வஃபீ குல்லின் கைர்ன்னு சொன்னாங்க. அந்த பலமான பலவீனமான இரண்டு முஃமின்கள்லையும் நலவு இருக்குது, ரெண்டு பேரும் நலவுக்குரியவர்கள் தான் சொல்லி போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉ, உங்களுக்கு பயனுள்ள விடயங்களில் நீங்க அதை பேராசை கொள்ளுங்கள். உங்களுக்கு பலனுள்ள விஷயம் இருக்குதானே, அதை நீங்க தேடுங்க, பற்றி பிடிச்சு கொள்ளுங்க, அதுல ஆசை வைங்க, அதுல பேராசை கொள்ளுங்க. பலனுள்ள விஷயம் இதுல ரெண்டு விஷயம் இருக்குது இந்த செய்தியில மட்டும், இந்த வரியில மட்டும். ஒன்று, பலனுள்ள விஷயங்கள் துனியாவுக்கு பலனாக இருக்குது, மறுமைக்கு பலனாக இருக்குது, யாருக்கும் எந்த கேடும் இல்லை, பயனுள்ளதாக நீங்க கருதி மார்க்கம் அதை தடை செய்யலண்டா யார் என்ன சொன்னாலும் நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. ரெண்டாவது, உங்களுக்கு பயன் இல்லைன்னு சொன்னா அதை நீங்க தொட்டும் பார்க்க வேணாம், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அதாவது துனியாக்கும் ஆகிராக்கும் உங்களுக்கு அது தேவை, அது மார்க்கம் தடை செய்யல, நீங்க அல்லாஹ்வோட இஸ்திகாரா செஞ்சு ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டீங்கண்டா, இவர் சொன்னார், அவர் சொன்னார், அவங்க 4 பேர் இப்படி பேசுவாங்க, குடும்பத்தில் இப்படி சொல்லுவாங்க, நண்பர்கள் இப்படி சொல்லுவாங்க என்று சொல்லி நீங்க அதை கைவிட்டு விட வேண்டாம்.